வாழ்க உள்ளாண்டு மழை வாழ்க தமிழ் போன்ற விளைத்து வாழ நாதரின் வாழ்த்துக்கள். இது திருமணத்து ஒவ்வொடியா தமிழ் என்ற தேவ அமிர்தத்தை வார்த்து என்பவர் நம்புகிறவாடி பண்பாக உணவந்து அன்பாக வரட்ட ஆரங்கி எனது பக்கத்திற்கு அன்பிருந்த சித்தாவரை போன்ற நீங்கள் அழகு வதனம் மலர என்னை அகர்ந்து விட்டதை அன்பாக ஏற்றுக்கொள்ளலாம் உனது போடுகிற இவர்களுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தால் கேட்பாய் நம்புகிறாய். தங்களை பற்றி விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட எனது வாயார கேட்க வேண்டும், தங்கள் நலமாற பதில் கூற வேண்டுமாவா? அதனால கதையின் சாராம்சத்தோடு தங்கள் நாடு எவ்விதமான நாடு என்ற விவரத்தை முதல்ல கேட்டுட்டு மற்ற விவரத்தை சொந்தக்காரி நான் தாங்க. என் நாடு தொண்டை நாடு. அது மட்டுமல்ல மல்லையும் குறிச்சியும் முறையே தேர்ந்து நல்லியல் பழத்தினர்கள் தேர்த்து பாலை என்பதை மட்டும் கொள்ளும் ஐந்தாமைய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிச்சி என்று சொல்வார்கள். அதில் குறிச்சி நிலைமை இடமாகும். அது மட்டுமல்லங்க மேற்கே பவளமலை மேற்கே மேல்வடக்காம் ஆறுக்கு ஒரு அடிகளுக்காம் தெற்கே பிடாகமா திகில் 20 காலமா. ஆக ஒரு காலத்துக்கு 10 மைல் 20 காலத்துக்கு 20 மொத்தம் 200 மைல் சுற்றுலா தூரத்துல திண்ணையை விதைச்சு வச்சிருக்கோம். ஏன்னா ஈசானி என்ற மூலையில திண்ணையை விதைச்சு வச்சிருக்கோம். நாடு தொண்டை நாடு. ஒரு சிற்றூர் நீளமா குறிச்சி நிலம். தந்தை பேர நம்பி தலைவன், தாய் பேர நங்கை மகுடி, 7 பேர வள்ளி, கூட பிறவாதவர் 7 பேர், வட்டத்தின் நோக்கம் காவல், அமைத்திருப்பது வரன், அடைந்திருப்பது பருவம். இதான் என்னை பற்றி முழு விவரம். நான் எதுக்கு வந்திருக்கேன், உங்களை எதுக்க வந்திருக்கேன் அப்படின்ற விவரம் எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா
கேள்விக்கடையை தொடுக்கவா தொடுக்கவா தொடுக்காவா அப்படின்னு இடத்துல நிக்கிறீங்க. வாங்க இவ்விடத்திலே என்ன கேள்விக்கடைகளை தொடுக்க போறீங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம். இருந்துட்டாலும் வள்ளுவர் பெருமைக்கு அழகா சொல்லி வச்சிருக்காரு. எப்படின்னா, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்கவர் தட்டுன்னு. இதுக்கு என்ன குரல்? இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை ஏமா பேசணும்? ஒரு மரத்துல பழங்கள் இருக்குன்னா பழங்களை விட்டு போய் காலை பறிச்சு சாப்பிட்ட கதையா போயிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்ட வேண்டு. நெல்ல கொட்டினா அள்ளிடலாமா? ஆக சொல்ல கொட்டினா அள்ளவே முடியாதா? பசி திரு தனி திரு விழுத்திரு போனாத்தானா பதிவிடு ஒன்று வந்தா பதிவு வருமா? ஒரு பெண்ணுக்கு பதிவிடுத வருமா? துணிவு முக்கியம். அந்த துணிவாகப்பட்டது என்னிடம் அதிகமாகவே இருக்கும். வாங்க பேசுவோம். யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கா சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்ட பேசக்கூடிய வார்த்தை தவறா கொடுத்துடக்கூடாது. இந்த நாவ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாவினை அப்படி உள்ளிழுத்து பேசணுமா? அப்படி தவறா கொடுத்துட்டோம் அப்படின்னா இடத்துல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு அருமையா சொல்லி வச்சிருக்காங்க. என்ன கேட்க போறீங்க? எதை தொட்டு ஆரம்பிக்கிறீங்க? நீங்க முன்னேறி மாதிரி, நான் பின்னேறி மாதிரி. இந்த முன்னேறி என்ன வரைக்கும் போதோ பின்னேறி அந்த வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். முன்னேறி வேற மாதிரி போக பார்த்துச்சுன்னா அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். என்னப்பா வந்தோடனே நீங்க சொன்னீங்க வந்துருக்கக்கூடிய நாவலை கை தட்டிங்களே, யாரு பார்த்து இருக்கீங்களா இல்லை எந்திரிச்சு போயிட்டாங்களா? இருக்கீங்களா? சிரிக்காங்க நீங்க தானே அப்படி கையை தூக்குறாரு. சரி சரி பாத்துக்கலாமா? வந்துக்கூடிய நாவலை ஜெயபாரதி பண்ண என்ன திறமை இருக்கு? வள்ளி கலையரசுக்கு என்ன திறமை இருக்கு? எங்க பேசி பாப்போம்யா. நீர் என்ன பேசி மிச்சம் பண்ணிட்டு போறீ பாப்போம். வாங்க உமக்கு எமக்கு வழக்கு வந்துட்டா கிழக்கு வளர்த்தாலும் ஒரு கிழக்கு கலக்காம போக மாட்டேன். கலையரசி பேசி பாப்போம். பேசுங்க வாங்க. பெருமைக்குரிய பட்சமா எப்பயுமே எதிராளியா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரா இருந்தாலும் அடுத்த பேசும்போது கவனிக்காது, பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. அதுபோல நீங்க பேசக்கூடிய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க, ரொம்ப அற்புதமா பேசுறீங்க. அதுபோல நீங்க முன்னேறு சாமி, நான் பின்னேறு சாமி. முன்னேறு எப்படி போகுதோ அதை பொறுத்து பின்னேறு வரும். நம்ம எப்பயுமே கதைகள் இருந்து சாராம்சத்தை பிறகு போறதே கிடையாது. கதைக்கு அப்ப ஒரு பேசுறது கிடையாது. முடிவுக்கு வந்துட்டா ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த கதையின் சாராம்சம் தெரியுங்களா அப்படி தொடரும். ஏன் கேளுங்களே, சங்கரன் போட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு இருந்தாலும் பாஸ்கருடைய பாடல் கதை பாடல் சுவாமிகள் பாடல் பாடலையா? அந்த பாடல்கள்லாம் பாடனா நம்ம போட்டுக்க வேஷத்துக்கே புண்ணியம். அந்த கதையுடைய சாராம்சம் தொட்டு ஆரம்பிச்சீங்க. மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. அருமையான வாழ்த்து கொடுத்தீங்க. பூ போலே உன் புன்னகையுடன் பெருமையாக இருந்தது. இப்ப பேசுங்க. பேசக்கூடிய சிறப்பை பொறுத்து எப்பயுமே நான் தான் சொன்னேன், தவறுதலாக வார்த்தைகளை முன்னெடுத்துட்டு பேசுறதுல, வார்த்தைகளை ரொம்ப கவனமா கையாடுறதுல ரொம்ப தெளிவா இருப்ப. அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் எதுக்கு வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மத்தாருக்கும் தெரியுமில்ல. என்னை எதிர்த்துட்டு பேசுற அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் பறக்க முடியாது, நீங்க முடியல. அதனால எதிர்த்து பேசுற முடிவு கட்டி வந்தீங்கன்னு வச்சுக்கவே இல்லத்த அப்படின்னாக்கா எனக்கு கவலை பிடிச்சிட்டு 90 வயசு கிளம்பி வந்தாலும் எனக்கு சின்னாரு. சரியா? அதனால என்னைய பொறுத்த அளவுக்கு முழு கிளம்பிய பார்த்துட்டு நீங்க ஒரு முக்கா கிளம்பி பேசிக்கிற பேசுற பேச்சு இலக்கண பேசுவோமா, இதிகாசம் பேசுமா, புராணம். நீ என்ன உனக்கு என்ன தெரியுமா? நீ எதை தொட்டு பேசினாலும் ஒன்னே காட்டு 10 படி கூட பேசக்கூடிய தகுதி நம்ம என் தமிழ் தாய் எனக்கு கொடுத்துருக்கா. பேசுவான் முடிஞ்சாலும் கிடையாது. அதாவது காப்படி அரைப்படி முக்காப்படி ஒரு படின்னு இருக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு படி பேசுனீங்களே, நான் 10 மடங்கு பேசி சொல்றேன். இடத்துக்கு வந்து விட்டுறேன். யாரு பக்கத்துல நிக்கிறோம், யாரு இடத்துக்கு வந்திருக்கோம், யாருகிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரியும். பக்குவம் பக்கத்துல இங்க பாருங்க. நீங்க பெரிய ஆளுன்றீங்களா? நீங்க பெரிய ஆளா? நீ பெரிய ஆளு. ஏங்க யாரு யாருக்கு பெரிய ஆளு நினைச்சா பல்ல கலட்டி பிடிக்கணும். வேற கையில கவலை பிடிச்சுக்கிட்டு ஆளோட சோன்னு வெத்து ஓட்டா ஓட்ட ஓட்டல நீன பெரிய ஆளு அந்த உடனே நாளைக்கு எப்படி மரியாதை கொடுத்து நான் பெரிய மனுஷன் வந்துட்டாரு அப்படின்னு மரியாதை கொடுத்து எவ்வளவு பணிவோட எவ்வளவு பக்குவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா பார்த்தோம். என்ன பேசுறீங்க பேச்ச கலப்பா முதல்ல கருத்து கருத்துக்களை பேசத்தானே இலக்கணம் பேச போறீங்களா, இதிகாசம் பேச போறீங்களா, இலக்கியத்துல வரும்போது புராணத்தை இதெல்லாம் பேசத்தானே வந்திருக்கோம். 4 விஷயம் பேசுறோம், நல்ல விஷயமா பேசிட்டு போகணும். சும்மா அந்த வெட்டி பேச்சு வெட்டி சவுடாலும் வெட்டி பேச்சு வெட்டி வெட்டி பேசுற பிடிக்க பிடிக்காது. ஓட்டு நீங்க ஓட்டுற ஓட்டு கள்ள ஓட்ட போயிடாம நல்ல நிப்பாட்டுக்கும் போது எங்க வந்திருக்கீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? தேவலோகம்னா என் தாய் தந்தை இருக்கக்கூடிய பிரம்மலோகம். அப்படியா? கண்டிப்பா பிரம்மலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படித்தானே? நமத்திற்கு
ஒருவர் தமிழுக்கு இருவர் குலத்திற்கு மூவர் சமத்திற்கு நால்வர் சகலத்திற்கு ஐவர் சுவைகள் ஆறு ஸ்வரங்கள் ஏழு கிரகங்கள் 9 திக்குகள் 8 ரசிவந்தா ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு உதவா அன்னம் தாகத்தை தீரா தண்ணி தரித்திர மரியா தண்டி கோபத்தை அடக்க வேந்தல் குறுமடி கொல்லா சீடல் பாவத்தை தீரா தீர்த்தா அப்படியா பயன் இல்லாம போயிடக்கூடாதுன்னு இருந்து வேணும் பயன் இல்லாம. ஆனா 7 இருந்து பயன் இல்லாம போயிடக்கூடாதுன்னு கண்டிப்பா. அப்படித்தானே மனிதன் மனிதனுக்கு சொன்னது மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் மனிதன் தெய்வத்தை பார்த்து சொன்னது அது தேவாரம் திருவாசகம் தெய்வமே இறங்கி மனிதனுக்கு சொன்னது அது பகவத்கீதை எல்லாம் தெரியுமா தெரியுங்க. அன்பு ஓடிவிட்டால் நறுமணம் கொண்டுமோ அன்பு ஓடிவிட்டால் கட்டிக்கு பாகுமா இரும்பு ஓடிவிட்டால் எதிரவர் விளங்கி நலம்பு ஓடிவிட்டால் அதற்கு நாம் என்ன செய்வது நியாயத்திற்கு ஈடான மந்திரம் கிடையாது ராசிக்கு சமமான சேத்திரம் கிடையாது கங்கைக்கு சமமான தீர்த்தம் கிடையாது ஏகாதசிக்கு சமமான விரதம் கிடையாது தாய்க்கு சமமான ஆலயம் கிடையாது எந்த கோலத்துல போனாலும் பேசுவோம் எதை கேட்டாலும் சொல்லுவீங்க சொல்லத்தானே நீங்க வந்திருக்கா எனக்கு இப்படி சொல்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்படி கேட்கறவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படியா நல்லா இருங்க நீங்க கேள்வி கேட்கலாம்ல சிரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க சொல்லுங்க போ கேட்கலாம்ல நான் நல்ல விஷயமாவே கேட்கிறேன் நல்லா பேசுறீங்க நான் நாடகம் வந்து கரையோட சாராம்சத்தை தொட்டு வந்த உடனே வண்டி வெளி கற்கண்டு மொழி மாறி அப்படின்னு பாருங்க இப்ப நானும் அந்த இடத்துக்கே வந்துடுறேன் எந்த இடத்துக்கு அதாவது நாடகம் நடக்கக்கூடியது வள்ளி திருமணம் அதுதானே இந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயகா இருப்பா கதாநாயகன் முருகப்பெருமான் அப்ப கதைக்கு நாயகன் அது உங்க அப்பா நம்பிராசன் அப்படியா கதைக்குரியார். நல்லா தெரியுமா சொல்லிக்கிச்சு இந்த கதாநாயகன் முருகபெருமான் எம்பெருமான் குலக்கடவுள் ஆமா. அவருடைய தந்தை யாரு சிவபெருமான் சிவபெருமானம் ஆமா அவருக்கு எத்தனை முகங்கள் உண்டு 5 முகம் உண்டு என்னென்ன முகங்கள் ஈசானம் தத்புருஷம் ஒரு மாமதேவம் சத்தியாச்சாரம் என்று சொல்லக்கூடிய 5 முகம் ஆக ஈசானம் வாமதேவம் சத்தியஜாதம் அகாரம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள் உண்டு ஈசானம் தத்புருடம் அகோரம் வாமதேவம் சத்தியசாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள் உண்டு இருக்கு. அப்படித்தானே சரி 5 முகங்கள் சரி இன்னொரு முகம் இருக்கு அது அதோ முகம் என்று சொல்லக்கூடிய சட்டாச்சாரம் முருகபெருமானுக்கு ஞானிகள் கண்ணுக்கு தெரிய யாருக்குமே தெரியாத முகம் இருக்காங்க நல்லா தெரியுமா உங்களுக்கு நல்லா பேசுறீங்க இந்த சிவபெருமானுடைய பிள்ளை எத்தனை சிவனுடைய பிள்ளை குறிப்பிட்டு கேட்கறீங்களா பொதுவாக கேட்கறீங்களா எங்க எல்லோருக்கும் தெரிஞ்சது எல்லோருக்கும் தெரிஞ்சது அப்படி கேட்டா விநாயகர் பெருமான் முருகப்பெருமான் மற்றொருத்தர் அரிகர சுதன் ஐயப்பன் கண்டிப்பா சரி சரி ஆக முருகபெருமான் விநாயக பெருமான் ஐயப்பன் ஆகப்பட்டவர் அப்படின்னு சொல்றீங்க இந்த முருகபெருமான் எம்பெருமான் முருகபெருமானுக்கு எத்தனை படைவீடு உண்டு முருகப்பெருமானுக்கு படைவீடு கட்ட இப்போதைக்கு 5 விடுஞ்ச 6 என்னென்ன படைவீடியா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆஹா 6 படைவீடு உண்டு கண்டிப்பா நல்லா தெரியுமில இந்த முருகபெருமானுக்கு 6 படைவீடு உண்டு அது அண்ணன் யார சொன்னீங்க அவர்தாங்க உலகமே போற்றக்கூடிய பிள்ளையா விநாயக பெருமான் யாரை வணங்க வேண்டும் பிள்ளை யாரை வணங்க வேண்டும் என்ன ஒரு காரியம் தொடங்கணும்னா சுழி போட்டு செய்கிறதும் தொடங்க என்ன சுழிய போடுவீங்க பூனா என்று சொல்லக்கூடிய சுழிய ஓனா சுழிய போட்டா மட்டும் பத்தாது ஓனா என்ற ஓம் என்ற பிரணவரை உச்சரிக்கணும் முடிக்கும் போது சுபம் லாபம் சுபம் லாபம்னு முடிச்சாதான் வெற்றி பெறும் சரி நல்லா பேசுறீங்க இப்ப விநாயக பெருமானிகளே கண்டிப்பா முருக பெருமானுக்கு எத்தனை படைவீடு 6 படைவீடு உண்டு இருக்கு அவங்க அண்ணன் விநாயக பெருமானுக்கு எத்தனை படைவீடு உண்டு யாருக்கு படைவீடு விநாயக பெருமானுக்கு ஆலயமா படைவீடா படைவீடு கிடையாது இருக்கு ஆலயம் தான் இருக்கு ஆலயம் உள்ள வழிதான் ஆலயம் வேற படைவீடு வேற பதில சொல்லியா எதையுமே கேட்கறது அத்தா பாட்டு பேசிக்க முதல்ல ஆலயம் கிடையாது காயாகப்பட்டவரை அப்புறம் என்ன படைவீடு இருக்குல்ல படிச்சாலும் கேட்க தெரியுமா தெரியாதா படிச்சிருக்கனால கேள்வி கேட்க முடியும் ஆலயம் வேறு படைவீடு வேறு சொல்லி முடிச்சுட்டேன் குமரன் இருப்பாரு குன்றுனா மலை அப்ப மலை மீது படைன்றது யாருக்கு சொந்தம் முருகபெருமானுக்கு சொந்தமா இருந்தாலும் அவங்க அண்ணன் படை வீடு அவங்க அண்ணன் விநாயக பெருமானுக்கு சொந்தமையா இல்லாம பறக்குமா அல்லாமல் குறையுமா வலிக்குமா இல்லாம கூட வலிச்சிடும் அப்ப இல்லாத ஒரு கேள்வி நீ கேட்கறதுக்கா அப்படி கிடையாது பதில் இருக்கு 4000 ஓவா சம்பளம் உனக்கு 5000 ரூபா கொடுக்கணும் 40 100 ரூபா நோட்டு ஊரு காசு வரி காசு சும்மாவா கிடையாது சிரிக்காதீங்க நீ பதில சொல்லுங்க சரி ஓம் பேசிக்கே படம் வர்றேன் பேசக்கூடிய சிறப்பு நல்லா பேசுறேன் விநாயகருக்கு படைவீடு இருக்கா அப்படி இப்படி வச்சிருக்கேன் அம்மாவை ஏத்துக்கிறேன் விநாயகருக்கு படைவீடு இருக்கான்ற இடத்துக்கு நம்ம போயாச்சு இப்ப முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போறீங்க முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போனா எப்படி வணங்கணும் எப்படி கும்பிடுவீங்க எப்படி கும்பிடுவோம் முருகப்பெருமானே என் குடும்பத்தை காப்பாத்து என் பிள்ளை குட்டியை காப்பாத்து பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடு நல்ல தொழிலை கொடு போற ஊர்கள்லாம் நாங்க வெற்றியோட பேரு முகலோட நாங்க வந்து சேரணும் அப்படின்னு நாங்க கும்பிடுவோம் பெருமாள் கோயில் போறீங்க எப்படி கும்பிடுவீங்க பெருமாள் ஐயா என் குடும்பத்தை காப்பாத்தியா அப்படின்னு தான் கும்பிடுவேன் கருப்பு சாமி கோயில் எப்படி கும்பிடுவீங்க கருப்பா நீ இருக்கிறது உண்மையா இருந்தா இந்த வந்திருக்கக்கூடிய நாடுமுறை நல்லபடியா வை மடப்புற ஆத்தா நீ இருந்தா பள்ளி அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்க அப்படின்னு நானும் வேண்டாமா சரி மடப்புறம் கோயில் போயிட்டேன் மடப்புறம் கோயில் போனா எப்படி வணங்குவீங்க மடப்புறத்தாலே ஆத்தா காளி தாயே காளி ஆத்தா
என் குடும்பத்தை காப்பாத்துட்டா அப்படின்னு கும்பிடுவோம். இரு கரங்களை எடுத்து வணங்கி கும்பிடுவோம். இப்ப விநாயகர் கோயிலுக்கு போறோமா? விநாயகர் பெருமானே எங்களை காப்பாத்து அப்படின்னு இரு கரங்களை எடுத்து கும்பிடுவோம். யாரு கும்பிடுவீங்க? விநாயகர் பெருமானே. விநாயகர் பெருமானுக்கு கும்பிடு மட்டும் தானா? கும்பிடும் போடுவோம், வேற கொட்டுவோம். யாரு விநாயகர்? உங்களை யாரு கேட்ட போறச்சுமா? யாரு விநாயகரை தான் கொட்டுவோம். விநாயகரை கொட்டுவீங்க? விநாயகரை கொட்ட முடியுமா? நாம என்ன தவறு செய்தாலும் நம்ம தலையில நாமே கொட்டி கொண்டு தோப்பு கரணம் போடணும். அதுக்கு பேர் என்னது? தோப்பு கரணம். தோப்பு கரணம். ஆமா. ஆரம்பத்துல பெருமாள் கோயில் போனீங்க, அங்கேயும் தோப்பு கரணம் போடல? மண்டபுரம் கோயில ஏன் தோப்பு கரணம் போடல? இத்தனை கோயில போடாம இப்ப மட்டும் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படியே அப்ப விநாயகர் கோயில மட்டும் தோப்பு கரணம் போடணுமே. முத தோப்பு கரணம் விநாயகருக்கு போட்டது யாரு? விநாயகர் பெருமானுக்கு படைவீடு என்ன அப்படி நடத்த புள்ளி வச்சுக்கிறேன். கேட்ட கேள்வி பெருமைக்குரிய கேள்வி. முருக பெருமானுக்கு படைவீடு இருக்கு, அண்ணனுக்கு இருக்காதா? அண்ணனுக்கு இருக்குவான். எங்க இருக்கின்ற வார்த்தை இன்னைக்கு சொல்றேன். மும்மூர்த்திகளுக்குள்ள ஒரு போட்டி. சிவபெருமான், திருமாவளாகப்பட்டவர், பிரம்மதேவன், 3 பேத்துக்குள்ள ஒரு போட்டி. நீ பெரியாளா இல்ல நாம் பெரியாளா போட்டி. யாரா பெரியாள்னு பார்த்தோம்னா கடைசியில நானே பெரியவனாக உயர்ந்த அண்ணாமலையாக காட்சி கொடுத்தார். அப்பதான் மேல் நோக்கி திருமுடியை யார் முதல்ல பார்க்கிறார்களோ அவர்கள் உலகத்துல பெரியாள் சொல்ல. மேல் நோக்கி போனா பிரம்மதேவன் பார்க்க முடியல, கீழே திருமாவளவன் பார்க்க முடியல. அப்ப 2 பேருக்கு மத்தியில நான் தான் பெரியாள் காட்சி கொடுத்தவர் யார் என்று சொன்னால் அண்ணாமலையாக கொண்ட திருவண்ணாமலையா ஈசனாகப்பட்டவர். அப்படித்தான் அந்த திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய ஆலயத்துல அல்லல் போக்கு விநாயகர் விநாயகர் இருக்காரு. அல்லல்னா துன்பம், துன்பத்தை நீக்கி அருள்புரியக்கூடிய விநாயகர் பெருமானை காட்சி கொடுத்ததுனால திருவண்ணாமலை இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு முதல் படைவீடு இன்னைக்கு இருக்கு. 2வது படைவீடு தெரியுமா? அதான் விருத்தாச்சலம் சொல்லக்கூடிய இடம். விருத்தாச்சலத்துல விருத்தகிரீஸ்வரர் சொல்லக்கூடிய அருள்பாலிக்கிறார். அப்பேற்பட்ட விருத்தாச்சல விருத்தகிரீஸ்வரர் பெருமானுக்கு இருக்கக்கூடியது 2வது படைவீடு. 3வது படைவீடு கேட்டீங்கன்னா அது பெருமைக்குரிய படைவீடு. திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய இடம். மார்க்கெண்டையனுக்கு 16 வயது ஆட்சி கிடைத்த இடம். அபிராமி அம்மனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய புண்ணியமான தலம். அந்த தலத்துல இறைவனாகப்பட்டவருக்கு 3வது படைவீடு திருக்கடையூர். 4வது படைவீடு பெருமைக்குரிய ஒரு படைவீடு. அதுதான் காரைக்குடிக்கு போற வழியில குன்றக்குடிக்கு முன்னால இன்னைக்கு பிள்ளையார்பட்டி அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. அங்க கற்பக விநாயகர் என்று சொல்லக்கூடிய பேர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். கற்பக விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் பெருமானுக்கு இருக்கக்கூடியது 4வது படைவீடு. 5வது படைவீடு கேட்டீங்கன்னா பெருமைக்குரிய படைவீடா மதுரை என்பதையில சகல சித்துக்கும் அதிபதியாக சித்தி விநாயகராக காட்சி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமானுக்கு இருக்கக்கூடியது 5வது படைவீடு. 6வது படைவீடு கேட்டீங்கன்னா நாளைக்கும் கருணை உள்ளம் கொண்டு முக்தி கொடுத்தார் திருநாரையூரிலே. அப்பேற்பட்ட திருநாரையூர் இருக்கக்கூடிய வெள்ளா பிள்ளையாருக்கு இருக்கக்கூடிய 6வது படைவீடு. அப்ப முதல் படைவீடு திருவண்ணாமலை, 2வது படைவீடு விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் பெருமாள், 3வது படைவீடு என்று சொல்லக்கூடிய திருக்கடையூர் அபிராமி அம்மனுடைய ஆலயம், 4வது படைவீடு பெருமைக்குரிய பிள்ளையார்பட்டி, 5வது படைவீடு மதுரை என்பதிலே சகல சித்துக்களுக்கு அதிபதியாக சித்தி விநாயகர் காட்சி கொடுக்கிறார். 6வது படைவீடு எது அப்படி கேட்டீங்கன்னா அதுதான் திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய பிள்ளையாராக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப விநாயகருக்குரிய படைவீடு 6 படைவீடு. இதுதான் 6 படைவீடு. உண்மையினா நீங்க ஏத்துக்கங்க. தவறுதலா இருக்க பட்சத்துல நீங்க எதையும் பரட்டி அடிங்க. வழியாக நான் பேச தயாரா. நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன பேசி பிடிங்க டீ குடிக்க போறீங்க? என்ன டீ குடிக்க போறேன்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. ஆனா அப்புறம் என்னடா டீ குடிக்க போறேன்னு நான் கேட்பேன். அப்படி கேட்கலாமா? நான் நேரடியாக நான் யார்கிட்ட குடிக்கிறது? நான் யாரும் என்ன பதில் சொன்னீங்க? என்ன பதில் சொன்னா சொன்ன காதல கேட்கலையா? நீங்க பதில் சொல்ல உண்மைன்றீங்களா? உண்மை இல்லைன்றீங்களா? என்ன 6 படைவிட கேட்டா என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க? இப்ப சொன்னது சரினா ஏத்துக்க, இல்லைன்னா மறுத்து பேச சொல்லிட்டீங்க. தாய்மார்களா நீங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க. எப்படி உங்ககிட்ட நான் கேட்கிறேன்? நாரதர் சொன்னது ஏத்துக்கிறோமா? பதில சொல்லுங்கட்டா. சிரிக்காம சொல்லுட்டா. நியாயமான பேச்சு. புராணமும் தெரியாது வரலாறும் தெரியாதுன்னு சொல்லலாமா? எவனுக்கு தெரியாது சொல்லக்கூடாது. நீங்களா படித்த அறிவாளிகள், படித்த மேதைகள் இருக்கக்கூடிய பகுதி. அப்படிதான் பேசக்கூடாது. பிள்ளையார் பட்டி சொல்றாரு. அவர் ஊர் பக்கத்துல இருக்கனால அவர் ஊர் என்ன பட்டி? செம்மணி பட்டியா? அது பக்கத்துல பிள்ளையார் பட்டி இருக்கா? அதுதான் சொல்லிட்டு போயிருவாரு. பக்கத்துல சிறுவுடல் படிங்க இருக்கா? என்ன ஆசை? ஈஸ்வரி என்ன ஈஸ்வரி இருக்கா? ஏப்பா என்ன தாய் இது? கருப்பனா இல்லன்னா ஐயனாரா? யாரு? காளியம்மன் தானா? அடதான் தொட்டிச்சி அம்மன். தொட்டிச்சி அண்ணே சூடா இருந்தா கொண்டு வாங்க. நான் ஒரு தலையில வச்சு கொடுத்தேன். ஆமா காலையில அக்கினி வளர்த்து வைங்க. காலையில அம்மாவை ஐயாவை இறக்கி விட்டு பரமக்காவடி உள்ள இறக்கி விட்டுருவோம். பரமக்காவடி வழியாக எடுத்தாலும் நிப்பாட்டப்பா முதல்ல. பேச்சாளர் தெரியுமா? சாமி நீங்க சொன்ன பதில் உண்மைன்றீங்களா? அந்த வீரமகாலிய காளியத்தாடி இருக்க ஆத்துக்க. ஆமா தொட்டிச்சி தொட்டிச்சி உண்மைன்றீங்களா? சொல்லுங்க, சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணியாச்சு. தொட்டிச்சி மீதானே? கண்டிப்பா உண்மைன்றீங்களா? பாத்துருந்துக்க. காலையில நீங்க போக போற என்ன? சரி, உங்களையும் கூட கூட்டிட்டு போயிருவீங்க. ஒரு நாடகம் போடுவோம்.
தொட்டுச்சு மீதான நீங்க சொன்ன பதில் உண்மை. கட்டாயம் உண்மை உண்மை உண்மைதான். அதுதான் நான் சொல்றேன் உண்மை. அப்ப ரெண்டு பேரும் கூக்குல இறங்குங்க காலையில. ஒன்னையும் சேர்த்து அடிக்கிறோம். அவர் டீச்சர் கூட பிரச்சனை. இப்ப சொன்னது உண்மையா இல்லையா? அண்ணே ஒரு கை தட்டுங்கண்ணே, பாராட்டு கொடுங்க நம்ம தம்பிக்கு. கை தட்டுங்கப்பா. மௌனமே சம்மதக்காரி கூட அவங்க எல்லாம் பேர ஆத்தாத்து கை தட்டிட்டாங்க. உண்மைதாங்க. சரி, நீ வந்து உண்மைன்னு சொல்ற என்னத்தா முத்துக்குமே சட்டிடுமா? உண்மையா சொன்னாங்க. அப்படி எதுவும் காலையில் நடக்குது. நடுக்க கொடுக்கறதா நீ பாத்துட்டு வந்துருவோம். வந்து காலை நீங்க தானே. ஆமா. சரி, நீங்க சொன்ன போது உண்மை. கட்டாயம் உண்மையை சொன்னா எதிரியா இருந்தாலும் அப்படி போங்க. இப்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சாமி. இப்ப நீங்க இடத்துல நீங்க இப்ப இடத்து காவல் நெத்தி இடமா வந்திருக்க. நெத்தியில வந்து பசுபதி பாசம் என்று யாருக்காக சொல்லக்கூடிய வந்திருக்கீங்க? என்னுடைய குலக்கடவுளுக்காக. குலக்கடவுள் யாரு? ஆமா, சிவசின்னம் முருகப்பெருமான். சிவசின்னம் தானே? ஆமா. முருகனுக்காக அணிஞ்சிருக்கீங்க. ஆமாங்க. அப்ப இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு அணிஞ்சிருக்கீங்கன்னா ஆமாங்க. நெஞ்சால் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசுக்கு கண்கள் பிரதானம். கண்களுக்கு இமைகள் பிரதானம். உள்ளனுக்கு பிரதானம் இருக்குல்ல. சரி. வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் தொடங்கும் பொழுது யாரை வணங்க வேண்டும்? இல்ல யாரை வணங்க வேண்டும்? அவருக்கே தோப்புக்காரன் போடுறோம். கொஞ்ச நேரத்துல தோப்புக்காரன் போட போறாரு சாமி. காத்து என்ன இதுவா? அப்ப கேட்ட கேள்வி பதில் சொல்லணும். கால நேரம்லாம் பார்த்து அதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கறதுல முருகன் எத்தனை மணிக்கு விட? அது உங்களுக்கு தெரியும், நேரத்தை நீங்க சொல்லுங்க. இல்ல மணி 4 மணி ஆக போகுது. இவர் வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அவர் வந்துட்டாரு. நீ அப்படி சொல்லுத்தா. இங்க வாங்க, நேரம் இங்க வாங்க. சொல்லுங்க அப்படின்னா. நீங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் நீங்க எல்லாம் கேட்கும்போது நான் கேட்க கூடாதா? அது சரி. புதுசா வந்த நண்டே கேட்கும்போது நட்டுவதா கிடைக்கும். எனக்கு பின்னாடி வந்து வருதானே நீ நிப்பாட்டியா முதல்ல. பேச்ச ஆரம்பித்தா முதல்ல. சாமி, ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப குள்ளமான முடிவர் யாருங்க? அகத்திய முனிவர், கோபமான முடிவர் துர்வாச முனிவர். துர்வாச முனிவர் யாரு? துர்வாச முனிவர் யாருன்னு தெரியும்? இல்ல, துர்வாச முனிவர் மட்டுமா இல்ல வேற யாரு இருக்காங்களா? விஸ்வாமித்திரர் இருக்கார்ல. இருக்காருல்ல. ஆமா. எத்தனையோ முனிவர்கள் இருக்காங்க. சரி. அதே சமயத்துல சாந்தமான முனிவர் யாரு? நான் ஒரு ஆள் மட்டும்தான். அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. ஏன்? நாரதர் சாந்தமான முனிவர் சொல்லிட்டு சந்தேகத்தனம் பண்றது. ஏன் வில்லி வேஷம் போட்டா வள்ளிக்கிட்ட பேச அதுதான வள்ளியா மாறி அப்படி போயிட்டு போனா அப்படித்தான் நாங்க பேசுவோம். ஏத்தனை ஆரம்பிச்சா. சரி, இப்ப குள்ளமான முனிவர் நீங்க அகஸ்தியர். சரி. அகஸ்தியர் என்ன செய்யறாரு? ஒரு நேரத்துல கமண்டல இருக்கு பாருங்க, அந்த பொன்னி நதி அடைச்சு வச்சிருக்காரு. அப்படி பொன்னி நதி அடைச்சு வைக்கும் போது விநாயகர் பாக்குறாரு. காக்கை உருவம் கொண்டு அந்த பொன்னி நதியை தட்டி விட்டு சென்றதான். அது பறந்து விருந்து போனதுனாலதான் இன்னைக்கு காவேரின்ற ஒரு பேர் உண்டு. அப்பதான் பார்த்தாரு யாரு? அகஸ்தியர் பாக்குறாரு. நம்ம கமண்டலத்துக்குள்ள பொன்னி நதியை அடைச்சு வச்சிருந்தோமே, இப்ப இந்த நதியை யாரு தட்டி விட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சுற்றி பார்க்கிறாரு. யாரு? அகஸ்தியர் ஆகப்பட்டவர். சுற்றி பார்க்கும்போது ஒரு சிறுவனாகப்பட்டவன் சிரித்துக் கொண்டே இருந்தான். அப்பதான் பார்த்தாரு, டேய் தம்பி, சின்ன பையா, இந்த வேலையை என்ன பாத்தியா? உன்னை இப்ப என்ன வந்தேன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனுடைய தலையில ஓங்கி குட்ட போனாராம். ஓங்கி குட்ட போகல. அப்பதான் இந்த சிறுவனாகப்பட்டவன் விநாயக பெருமான் போல காட்சி தருகிறார். அப்பதான் பார்த்தாரு அகஸ்தியர், விநாயக பெருமானே, உங்க தலையிலையா நான் குட்ட வந்தேன், நான் செய்தது தவறு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகஸ்தியர் ஆகப்பட்டவரு அவரு தலையில குட்டி கொண்டே தோற்பி கர்ணம் போட்டுட்டாரு. தோற்பி என்றால் காதுகள், கர்ணம் என்றால் கைகள். இந்த கைகளினால் காதுகளை பிடித்து தோற்பி கர்ணம் தோற்பி கர்ணம் தோற்பி கர்ணம் அது மருவி இப்ப தோப்பு கர்ணமா வந்துருச்சியா. ஆக முதலில் அகஸ்தியர் ஆகப்பட்டவர் விநாயக பெருமானுக்கு தோற்பி கர்ணம் போட்டது. இதை நீங்க கேட்டதுக்குரிய கண்டிப்பா அதோட நீங்க விநாயகர் ஆரம்பிச்சா நானும் விநாயகர் முடிச்சிருக்கேன். சரி, எப்பவுமே தொட்டத்துல தொடரும். தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க. இருந்த வீட்டுக்கு வெளிச்சம் தேவை, மண் இடத்துக்கு தண்ணீர் தேவை, சாதிக்கு மூடி தேவை, உடலுக்கு இனிமை தேவை, உடலுக்கு உலக்கை தேவை. பெண்களுக்கு உண்டான பருவம். ஆண்களுக்கு எத்தனை பருவம் இருக்கு? 7 இருக்கு. பெண்களுக்கு 7 இருக்கு. என்னென்ன? ஆண்களுக்கு என்னென்ன பருவம்? காலன், நீடி, மரவன், திரையன், காலை, வடமை, முதுமன் சொல்லக்கூடிய 7 பருவம் ஆண்களுக்கு உண்டு. ஆக பேரை, பதுமை, மங்கை, மனத்து, அறிவை, தெளிவு, பேரில் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம் இருக்கு. அத்தனை பருவம் வந்து நீங்க அடுத்துக்க பருவம். 3வது பருவம் மங்கை பருவம். பூவாகி, பிஞ்சாகி, காயாகி, கனியாகிறத உலக இயல்பு. தானே உலக இயல்பு. சரி, இயல்பா தானே? என்னப்பா சொல்ல வரீங்க? பூவாகி, பிஞ்சாகி, காயாகி, கனியாகி பழமாகிறது உலக இயல்பு. பழமாகி காயாகுமா? என்ன பருவம் சொன்னீங்களா? ஆ. பேதை, பதுமை, மங்கை, மறந்து, அறிவை, தெரிவே பேரில மண்ணு. இல்ல, பேதைக்கு அடுத்து பதுமைதானே வரும். இருங்க, பழமாயி காயாகுமான்றீங்களா? இது கேள்வியா? ஏன் பதில் கூட வச்சுக்கோங்க. கேள்வியா? கேள்வியாத்தா? சரி, பதில் நீங்க வந்த விஷயம் சொல்லி கிளவி ஆயிட்டு திருமணி கொம்பரியா மாற முடியுமா? அப்ப பழமாகி காயாகுமா? ஆரம்பத்துல இருந்து முழு கலவி முக்கா கலவி, நாங்களாம் முழு கலவியே பார்த்துட்டு உண்மைதானே? வந்து நீங்க என்ன முக்கா கலவி? ஆட சும்மா இருங்க சாமி. நீங்க சொல்றது, நீங்க அதாவது கேட்டு கூட பதில் கொடுங்க. நீங்க சொல்றது கூட ஒரு விதத்துல வந்து நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். சரி, சரி. ஏன்னு கேளுங்களே, முழு கிளவி முக்கா கிளவின்றீங்க. ஆமா. கிளவி என்றால் இடத்துக்குரிய தலைவின்னு வாங்க. உங்க பாட்டி யாரு? உங்க பாட்டி யாரு? பாட்டே மகாலட்சுமி, பாட்டி மகாலட்சுமி. அப்படிதானே? ஆமா. உங்க அப்பா தான் கிளவி தானே? மகாலட்சுமி அம்சத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு போங்க. 100 தடவை நான் ஏத்துக்கிறேன். அதத்தான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வேற என்ன? கிளவி கிளவி நீங்க பரதேசி.
முடிச்சதுக்கு பள்ளி முள்ளமாரி போட்டதுக்கெல்லாம் பதில் வச்சிருக்கீங்க. அந்த காக்கா சும்மா இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. ஒண்ணுன்னு தொடாதீங்க. நான் ஒரு முடிச்ச போட்டேன்னா அவுக்குறாள் நீங்க. எங்க அண்ணன் மாயாகுலம் மாதவன் வீடியோ எடுத்துக்கிட்டே அதுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப மரியாதை பேசுறது எல்லாம் வாயை கிழிச்சு போடுங்க கிழிச்சுமா. கிழிச்சது எப்படினாங்க ரொம்ப வாய் பேச்ச குறையா போது. பழகிட்ட பதில் சொல்ல மாட்டீங்க முத. பழமாகி காயாகுதா? எங்கன்னு கேட்டேன். எங்க என்ன பழமாகி காயாகுது? என்ன நடக்குது? எந்த பழம்? எந்த பழம்? என்ன அதுதான் ராஜகனி. என்ன கனி? எலுமிச்சை பழம். எலி மிச்சம் வச்ச பழம் எலுமிச்சை பழம். நம்ம ஐயா நாரதர் முத்தப்பா பேசுவாரு. ஆமா. அப்ப அந்த எலுமிச்சை பழம் இருக்கே, இந்த எலுமிச்சை பழம் அதாவது என்ன சொன்னீங்க? கனியாகி காயாகுதா? பழமாகி காயாகிறது. அதத்தான் பழம் என்றாலே கனிதானே. ஆக கனியாகி காயாகுது அப்படின்னா பழமா இருந்தது காயாகுது அப்படின்னா எலுமிச்சம்பழம் இருக்கு. எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை 4 ஊரை அடித்து சரி இந்த அப்படின்னு சொல்லிட்டாரு. ஊறுகாய் முடிஞ்சு வச்சு. அப்ப என்ன பண்றா? ஊறுகாய் பழமா இருந்தா கூட அதுக்கு அவ்வளவு மதிப்பு இல்ல. நல்லா பேசுறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒண்ணு கேட்கவா? எல்லா ஆலயத்துக்கும் கேள்வி கேட்கறது முடிஞ்சு வச்சு நீர் என்ன முடிஞ்சு வச்சுன்னு எனக்கு கேட்க போற. எனக்கு என்ன சட்டம் போடுறது? சட்டம் போடுற ஆளுகளை கண்டாலே நமக்கு சுத்தமா பிடிக்காது. உட்கார வச்சு தட்டி ஒரு தட்டு தட்டி புடத்தில் அடிச்சு உட்கார வச்சு. யாரு சாணி தட்ட விட்டு முடியும் உங்களை? சாணம்னு சொல்லாதீங்க. அந்த சாணத்தினால வரக்கூடியது என்ன தெரியுமா? நம்ம போட்டுக்கமே மேல சரி முப்பட்டை நிறைய எரிச்சு புடுவீங்க. பேசாம இருங்க. பேசுறதுக்கான நேரம் பத்தாது. நல்லா பேசுறீங்க. ஆலயம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய வீரமகாளியத்தான். இப்ப இந்த தெய்வத்துக்கு நம்ம போய் அபிஷேகம் பண்ணோம்னா நிறைய அபிஷேகம், பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், நெய் அபிஷேகம், நிறைய அபிஷேகம் இருக்கு. சந்தனத்தால் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், நிறைய இருக்கு. அபிஷேகம் இருந்தாலும் அதாவது பொதுவா அபிஷேகம் அப்படின்னா என்ன என்ன எதை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க? பாலாபிஷேகம் பண்ணுவான். இல்ல பொதுவான ஒரு முறையில உடைக்கக்கூடிய படையை கேட்ட தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் கொண்டு போய் விடுப்பா. ஆனா தேங்காய் வாழைப்பழத்தை தான் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க தெய்வத்திற்கு. வேற என்ன? ஆனா ஒரு ஆலயத்துல தேங்காய் உடைக்கவே மாட்டாங்க. சரி என்ன காரணம்? தேங்காய் உடைக்கிறா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மிச்சம் எடுத்துக்கலாம்ல. கொண்டு போய் வர வீட்டுக்கு இப்படி தேங்காயே உடைக்க மாட்டான்றீங்களா? நல்லா தூங்குற ஒரு பக்கத்துல போய் ஒரு தேங்காய் உடைச்சோம்னா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? தூக்கம் கலந்துரும்ல. தூக்கம் காட்சி வரும்ல. அதோட பெருமாளாகப்பட்டவர் நித்திரையோடு காட்சி கொடுக்கக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கநாத பெருமாள் அந்த பெருமாள் இருக்கக்கூடிய ஆலயத்துல தூக்கம் நித்திரையில இருக்காரு. அவர் பக்கத்துல போய் தேங்காய் உடைச்சோம்னா தூக்கத்தை கெடுத்த மாதிரி ஆயிப்போயிடும். அதனால தேங்காயை உடைக்க கூடாதுக்கா திருகி பூவா அரைச்சு செய்வாங்க. ஆக வெளியவே தேங்காயை உடைச்சு திருகி பூவா கொண்டு வந்துக்கிறாங்க. அப்ப எங்க ஆக பார்க்கடல்ல பள்ளி கொண்டான் அவருடைய நித்திரை தூக்கம் கலையக்கூடாது என்பதற்காக தேங்காய் உடைக்கிறது. தேங்காய் உடைக்கிறதுல வெளியே உடைச்சு உள்ள வெளியவே திரும்பி கொண்டு வந்துட்டாங்க, பூவா கொண்டு வந்து. அப்படி பெருமைகள் எல்லாமே சிறப்பு காலையா. பருவம் என்பது சித்திரை மாதம். அதை பாதுகாப்பது அது வருவது ஒரு முறை சாஸ்திரம். வரட்டவர்னா போகக்கூடாது. அந்த இடத்துக்கு நம்ம போகாம இருக்கின்றதா உனக்கான மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீமா? பெருமைக்குரிய ஆறு உலகமே போட்டா அழகு நல்லா இருப்பாரு. அப்படிப்பட்ட அழகு அழகா பிடிக்கும். அழகுன்ற பேர் அவர் கொண்டு வந்தேன். அப்படியா? அப்படிப்பட்ட மாப்பிள்ளை பேர் யாரு? ஊரு வச்சுக்க பேர் ஊரு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட பெருமையான ஆளு நவரத்த சொல்லி வெளிநாயகம் கௌரவா கேட்டு வச்சுக்கோங்க. உள்ள பேர் பட்டா
இல்லையா? தீர்க்கமான ஏதாவது பதில் சொல்லுங்க. கை தட்டு வேற புடிச்சுட்டாமா? மாப்பிள்ள பேரை சொல்லிட்டாரு. இந்த மாப்பிள்ளைய பிடிக்கிறேன்னா கண்டன் கடமன் கார்த்திகேயன் ஓராரம்பன் ஈராரம்பன் என்னோட குல கடவுள்பா. சரி இருக்கட்டுமே. எப்பவுமே கடவுளை கடவுளா தான் நினைப்பேன். கடவுளை மறந்து வாழ்ந்தவர் இல்லையா? அவங்க தெய்வ பிறவி. இருக்கட்டும். நானோ மனித பிறவி. உன்னை சீக்கிரம் எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல. எப்பயுமே கடவுளா கடவுளா தான் நினைப்பேன். நான் என்ன சொல்றேன், அந்த வேலவனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணீங்கல, அதே வேலவனுக்கும் எனக்கு வாங்க கல்யாணம். இதனை பிடிக்கிறேன்றதுக்கு ஒரு பாட்டா? ஏன் பிடிக்குதுன்னு நீங்க பாட்டு பாடுறீங்க. நீ பிடிக்குதுன்னு சொல்லி பாட்டு பாடல, அப்ப நான் பிடிக்கலன்னு பாட்டு பாடுறானாமா? ஊத்தி எரிச்சிரு. வேலவனுக்கும் எனக்கு வாங்க கல்யாணம். நீங்க பெரிய மனுஷனாங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஆம்பளையா வச்சாதானே பொழப்பே இருக்கு. 10 அடியில ஆம்பளையால வந்து நின்றோம்னா எந்த பக்கமா உட்கார்ந்து அந்த மைக் அமத்துங்க. அப்ப இங்க 2 பொம்பளையால வரதானே எனக்கு சிவிச்சவா இருக்கு. புரியுமா? உண்மைதானே? மைக் அமத்துங்க. அப்பா மைக் அமத்துங்க. நான் பேசிக்கிட்டே கைய உடைச்சிடுங்க. வாய் கிட்ட எடுத்து வச்சுடுங்க. என்னடா உங்க தொழில் என்ன? கல்யாணம் பண்ற வேலை. அப்படி இப்படி பொம்பளை வச்சு பொழப்பு. ஆமா, எனக்கு நேர காலையில கிடைச்சதா இந்த பொம்பளை தானே. ஆமா ஆமா ஆமா. என்னமோ ஒரு பெண்கள்கிட்ட போய் கலகத்தை போய் கொடுத்தவங்க பெருமா இருக்கு. கலகத்தை உண்டு பண்றதானே உங்களுக்கு வேற என்னத்தோட பஞ்சாயத்து வேலையா? உங்க தொழில் என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ற வேலை. கலெக்டர் உத்தியோகம். கவர்னர் பேச்சு. ஐயா ஒட்டக்குத்தரோட ஒட்டிக்கிட்டு கம்பருக்கு கடையா ஆத்தா. அந்த தொழில்லாம் சரி. நான் ஒரு சொல்லிடுவாப்பா. என்ன சொல்ல போற? அத்தமா இருக்கியா சொல்றது? ஒண்ணு பிரச்சனை இல்ல. பாவம் சொல்லிடுவோமா? இந்த நேரத்துல வள்ளியமான ஊட்டி கூட்டி மட்டும் தான் போக ஊட்டிக்கலாம். திருமணத்திற்கு
நீங்க போங்க. என்னப்பா சாமி கூட்டிக்கணும் கோவத்தை விட்டுறோம். சாமி ஒண்ணும் தெரியாது. நாரதர் போயிட்டாரு. நீங்க கேட்டாரு கேட்ட முடியுமா இருப்பாரு பாவம். நாரதர் போயிட்டாரு. வேற போட்டு பாருங்க. நாரதர் போயிட்டாரு. நாரதர் எங்க போறாரு? அவர் நல்லா இருக்கட்டும், 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கட்டும். நீ நம்பி. ஆமா, நாரதர் எங்க போறாரு? ககன மார்க்கமாக போறாரு. அவர் போகட்டும், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும்ல. முருகா சீக்கிரம் வாங்க முருகா. என்னதே கேள்வி கேட்க போற? பிடிச்சிருக்குன்னா பேய முருகன் பிடிக்காமையா இருக்கும். சவந்துக்கும்ல. முருகன் எப்ப வருவாரு 5 வயசுல அறியா பருவத்துல ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் கண்ணுல இருந்து வா 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 வான்னு. முருகா சீக்கிரம் வாங்க முருகா.